ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம்னு உங்களுக்கே தெரியும். என்ன தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேப்பப் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு என்கேபனோட எல்டஸ்ட் மெம்பர், ஏஸ் ஆஃப் த குரூப்னு எல்லாராலையும் கொண்டாடப்படுற ஒரே ஒரு லீ கிசுங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ ஏவன் அப்படிங்கிற பேரோட ஒரு சோலோ ஆர்டிஸ்டாக ரீபிராண்ட் ஆகிருக்காரு. ஆனால் அவர் இப்போ இருக்கிற இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த பாதை, அவரோட கஷ்டமான ட்ரெயினி லைஃப், அப்புறம் ஐலாண்ட் சர்வைவல் ட்ராமா, என்கைஃபேண்ட் டெஃப்யூ ஆகி குளோபல் ஸ்டார் ஆனது, குரூப்போட அசைக்க முடியாத ஏசா உருவெடுத்த கதை எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கீசுங் பற்றி பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் லீ கிசுங். கொரியாவில் பிறந்தார். இவர் பிறந்தது அக்டோபர் 15, 2001. அப்படின்னா இப்போ இவருக்கு 24 வயசு. சவுத் கொரியாவில் இருக்கிற யூபேங் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல தான் இவர் பிறந்தார். கீசுங்கா இத்தனை வருஷம் கலக்கினவர் இப்போ ஈவனாக ப்ரொமோட் ஆகியிருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. வாங்க அந்த கதையை பார்க்கலாம். என்கேபின் குரூப்பில் இவரோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வோக்கலிஸ்ட், லீட் டான்சர், லீட் ரேப்பர், சென்டர், விசுவல், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இவர் இருக்கார். கேபாப் ஃபேண்டமில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கில்லாடியே இருக்கிறவங்கள ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கீசுங் சும்மா ஆல்ரவுண்டர் மட்டும் இல்லை, இவர் ஏஸ் ஆஃப் த குரூப்னு மற்ற மெம்பர்ஸாலேயும் ஃபேன்ஸாலேயும் ஒஃபிஷியலாக ஒத்துக்கிட்ட ஒரு மாஸ் பர்ஃபார்மர். கீசுங்குக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆசை 6 வயசுலேயே வந்துருச்சு. இவன் படித்தது ஹன்லிம் ஆர்ட்ஸ் ஹை ஸ்கூலில். இது சும்மா சாதாரண ஸ்கூல் இல்லை, கொரியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டிஜியஸ் ஆர்ட் ஸ்கூல். அங்கே இருக்கிற எத்தனையோ ஐடல்ஸ் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் நம்ம கீசுங் போயிருக்காரு. அங்கே தான் ஒரு சும்மா ட்விஸ்ட் நடந்துச்சு. இவரோட எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அங்கே வந்திருந்த 7-8 டிஃப்ரெண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிகள் இவரை தங்களோட கம்பெனிக்கு கூப்பிட போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவரோட டேலண்ட்டை அந்த ஏஜென்சிங்க நோட்டீஸ் பண்ணாங்க. ஆனால் கீசுங் சூஸ் பண்ணது எந்த கம்பெனி தெரியுமா? பிக் கிட் என்டர்டெயின்மெண்ட். இப்போ அது பிக் கிட் மியூசிக்னு சொல்கிறாங்க. ஆமாம், உலக புகழ்பெற்ற பிபிஎஸோட அதே லேபல். டிசம்பர் 2, 2016 ஒஃபிஷியலாக பிக் கிட்டில் ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறாரு. அங்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் 1 மாதம் ரொம்ப தீவிரமான ட்ரைனிங் இருக்கிறாரு. இந்த ட்ரைனிங் பீரியடில் இவர் நம்ம டிஎக்ஸ்டி கூட சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, டிஎக்ஸ்டியோட டெஃப்யூ லைன் ஆப்பில் ஒரு மெம்பராக இருக்க வேண்டிய கேண்டிடேட்டை கன்சிடர் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஜொன்ஜன் பொம்ஜன் கேயன் கியோனிங்கை சூபி இவங்க கூட நம்ம கீசுங்கும் சேர்ந்து டெபியூ ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் விதி அவருக்கு இன்னொரு கேப்பபிலிட்டியை கொடுத்துச்சு. 2020 CJENM கம்பெனியும் பிக்கிட்டும் சேர்ந்து ஒரு மெகா சர்வைவல் ஷோவை லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் ஐலாண்ட். இது மற்ற சர்வைவல் ஷோ மாதிரி கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான ஹைடெக் பில்டிங் உள்ள ட்ரைனிங்களை வச்சு அவங்களுக்குள்ள டாஸ்க் கொடுத்து எலிமினேஷன் பண்ணி குளோபல் ஓட்டிங் மூலமாக ஒரு குரூப்பை உருவாக்குறது தான் இதோட கான்செப்ட். ரொம்ப எமோஷ்னலாக எக்கச்சக்கமான ட்ராமா, ப்ரெஷர், சுருக்கமாக சொன்னால் ஒரு நரம்பு தளர்ச்சி ஆட்டமே அதுக்குள்ளே நடக்கும். ஜூன் 1, 2020 கீசுங் இந்த ஐலாண்ட் ஷோவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவனோட ஸ்டேஜ் ப்ரெசன்ஸை பார்த்த உடனே மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே விரண்டு போயிடுறாங்க. ஃபேன்ஸுக்கே இவன் இந்த ஷோவில் வின் பண்ணி டெபியூ ஆகலைன்னா அது மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கே நஷ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபீல் வந்துச்சு. ஆனால் ஷோவுக்குள்ளே சும்மா சாதாரணமாக போயிடல. எக்கச்சக்கமான மன உளைச்சல், ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்ற வரி எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் ரிசல்ட் டே வருது. செப்டம்பர் 18, 2020 உலகம் முழுவதிலையும் இருந்து ஓட்ஸ் குவியுது. நம்ம கீசுங் 11,37,323 குளோபல் ஓட்ஸ் வாங்கி 5வது இடத்தை பிடிச்சிட்டாரு. இப்படி ஒஃபிஷியலாக உருவானதான் என்கைஃபேன் பீரியட். மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீசுங், ஜங்க்வோன், ஜேக், சுங்குன், சுனு, நிக்கி இந்த 7 பேருமே ஒன்றா சேர்ந்தாங்க. இங்கே ஒரு சூப்பரான இன்சைட் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஐலாண்டில் இருக்கும்போதே இந்த குரூப்புக்கு கீசுங் தான் லீடர் ஆகணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. இவனும் ஜங்க்வோனும் தான் ஃபைனல் லீடர் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க. ஆனால் கீசுங் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நான் குரூப்பில் எல்டஸ்ட் பிரதராக இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிறேன், ஜங்க்வோன் லீடர் ஆகட்டும்னு தன் பதவியை விட்டு கொடுத்தாரு. இந்த ஒரு டெசிஷன் போதும் இவனோட மெச்சூரிட்டி என்னன்னு காட்டுறதுக்கு. ஈகோவே இல்லாமல் குரூப்போட நன்மைக்காக யோசிச்ச ஒரு நல்ல பையன். நவம்பர் 30, 2020 என்ஐஃபேன் தங்களோட ஃபர்ஸ்ட் மினி ஆல்பம் போர்டர் டே 1 மூலமாக அஃபிஷியலாக டெபியூ ஆகுறாங்க. இந்த டெபியூ டேட்டில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, அந்த குரூப்பில் இருக்கிற 7 பேரில் நம்ம கீசுங் மட்டும்தான் அடல்ட், அதாவது 19 வயசு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே மைனஸ். அண்ணன் அப்படிங்கிற அந்த பொறுப்பு முதல் நாளில் இருந்தே இவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டெபியூக்கு அப்புறம் இவருக்கு என்கைஃபேன் குரூப்போட ஒரு அசைக்க முடியாத முதுகெலும்பாக மாறாரு. குரூப்போட பாடல்களில் இருக்கிற கஷ்டமான ஹை நோட்ஸ், கோரஸ் ஃபாட் எல்லாத்தையுமே கீசுங் தான் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஃபால்ட் செட்டோலேருந்து ஜஸ்ட் வாய்ஸுக்கு டக்குன்னு ஸ்விட்ச் ஆகுறதுல இவர் கிங். இவர் வோக்கல்ஸில் மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான மியூசிக் ப்ரொடியூசர். என்கைஃபேன் ஆல்பம் இருக்கிற ஹைவே 1009 அப்படிங்கிற சாங்ஸ் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ரைட் பண்ணார். என்ஹைஃபேன் குரூப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாடலுக்கு ப்ரொடியூசர் கிரெடிட் வாங்கினது நம்ம கீசுங் தான். அது மட்டும் இல்லை, டயல் பிரகடி சாங்லையும் இவரோட ரைட்டிங் மற்றும் ப்ரொடியூசிங் டச் இருக்குது. என்ஹைஃபேனோட அச்சீவ்மெண்ட் பற்றி ஒரு குவிக் ரவுண்டாக பார்ப்போமா? டெபியூ ஆன வெறும் 3 வருஷத்தில் ஜப்பானோட மிகப்பெரிய டோக்கியோ டோமில் பெர்ஃபார்ம் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க.
ரீசெண்டாக கோச்சேலாவில் 2025 தங்களோட அதிரடி பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. அமெரிக்காவோட ஃபேமஸ் ஜிம்மி கிம்மெல் லைவ் ஷோவில் அஃபியர் ஆனாங்க. தங்களோட வாக் த லைன் வேர்ல்ட் டூர் மூலமாக உலகத்தையே வலம் வந்தாங்க. அவங்களோட லேட்டஸ்ட் ஆல்பமான த சின் வேனிஸ் பில்போர்டில் 200 சார்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சி மாஸ் பண்ணாங்க. இந்த எல்லா வரலாற்று சாதனைகள்லையும் நம்ம கீசங்கோட உழைப்பும் பெருசாக இருந்துச்சு. இவரோட ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணி குரூப்லேயே ரொம்ப ஃபன்னியான மெம்பர் யாருன்னு கேட்டால் எல்லாருமே கிசுங்க தான் சொல்லியிருக்காங்க. மொக்க ஜோக்ஸ் கவுண்டர் ஜோக்ஸ் போடுறது இவரோட ஹாஃபி. அப்புறம் இவரும் கேக்கும் சேர்ந்தா அவங்கள ரமியான்ஸ் டூன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நைட் நேரத்தில் ரமியான் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் அவங்க 2 பேருக்கும். இவருக்கு கற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த டான்ஸ் எதுனா அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டான்ஸ் தானே. அதே மாதிரி இவர் தான் குரூப்லேயே பெஸ்ட் பாஸ்கெட் பால் பிளேயர். பாஸ்கெட் பால் பிளேயர் தான் இவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. இவரோட ஃபேவரட் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது, இட்ஸ் நோ பிக் டீல். லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான சுச்சுவேஷன் வந்தாலும் ரொம்ப சுகமான சுச்சுவேஷன் வந்தாலும் இவர் தனக்குள்ளேயே இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி மைண்டை ஹாமாக வச்சிருப்பாராம். இவரோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் போய் கொண்டு வந்துச்சு. அந்த சமயத்துல தான் மொத்த கேபாப் பேண்டையுமே என்கைஃபென் ஃபேன்ஸையுமே உடுக்கி போட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. மார்ச் 10, 2026 அன்னைக்கு என்கைஃபெனோட ஏஜென்சியான பிலிப் கிளப் ஒரு அஃபிஷியல் அனலைஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. அதில் என்ன இருந்ததுன்னா, கீசுங் இஸ் டிபார்ட்டிங் ஃப்ரம் என்கைஃபென், அதாவது கீசுங் இந்த குரூப்பை விட்டு விலகிறாருன்னு இருந்துச்சு. அன்னைக்கு சோசியல் மீடியா பக்கம் போய் பார்க்கவே முடியல. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வெப்சைட்னு எல்லா சர்வரையும் ஃபேன்ஸ் தங்களோட கமெண்ட்ஸால பிரேக் பண்ணிட்டாங்க. பலருக்கு பயங்கர ஹார்ட் பிரேக். சில ஃபேன்ஸ் ஒரிஜினல் 7 forever கீசுங் எல்லாமே என்கைஃபென் இல்லைன்னு கதறினாங்க. இன்னொரு தரப்பு ஃபேன்ஸ் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவரோட பர்சனல் லைஃபுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு மெச்சூர் தான் நின்னாங்க. சரி, இப்போ இவரே குரூப்பை விட்டு வெளியே வந்தாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மியூசிக்கல் டைரக்ஷன்ல இருந்த டிஃபரன்சஸ். கீசுங்குக்கு ஒரு சோலோ ஆர்டிஸ்டா தன் சொந்த மியூசிக் கிரியேட் பண்ணுங்கிற ஆசை தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் ஆல்ரெடி சாங் ரைட்டிங் ப்ரொடியூசிங்னு பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு என்ன தனியாக ஒரு மியூசிக் விஷன் இருந்தது. அது முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் சோலோ பாத் கரெக்டாக இருக்கும்னு அவர் நினைத்திருக்காரு. ஸோ இவர் பல வருஷமாக ஒரு சிங்கர் சாங் ரைட்டர் ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால இது அவரோட லைஃப்ல ஒரு நேச்சுரலான அடுத்த கட்ட நகர்வு தான். இப்போதைக்கு என்கைஃபென் குரூப்ல ஜங்குவான், ஜேக், சுங்குன், சுனு, நிக்கி இப்படி 6 மெம்பர்ஸோட அவங்களோட ஜேர்னி வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னும் கொண்டு ஆகிட்டு இருக்கு. குரூப்பை விட்டு வந்து சில நாட்கள்லேயே, அதாவது ஏப்ரல் 2026 அன்னைக்கு கீசுங் அவரோட புதிய சோலோ ஸ்டேஜ் நேமான ஏவன் மற்றும் பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணி அவரோட சோலோ சாப்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது அவரோட ஒரு நியூ ஐடென்டி அண்ட் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, வர்ற ஜூன் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் சோலோ டெபியூ சாங் ரிலீஸ் ஆக போகுது. பிலீஃப் லேப் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 28 நடக்க போகிற புசான் 1 ஆசியா ஃபெஸ்டிவல் மற்றும் ஆகஸ்ட் 16 நடக்கிற அமெரிக்கா ஷோவிலையும் இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இவரோட சாங்ஸுக்காக தான் இப்போ இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீசுங் குரூப்பை விட்டு வந்து சோலோவா ட்ரை பண்ணுறது கரெக்டான டெசிஷன் தானா? அவரோட ஈவென்ட் ரீபிளான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் என்கைஃபென் கீசுங் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ஐடல் பற்றி பார்க்கலாம்.